ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மகரம் சிகரத்தை தொடுகின்ற ஒரு ராசி. என்னங்க நாங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா? நீங்கள் பாட்டு மகரம் சிகரன்னு விட்டுருக்கீங்க. ஒரு சின்ன காரியத்தை நகர்த்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை.
குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு தடை அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் முயற்சிகள் தாமதமான பலன்களை தரக்கூடிய இடத்தில் சனிபான் உட்கார்ந்துறார். ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்கால முன்னேற்றம் உறுதியாக உண்டு, நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடம் முயற்சிகள், உங்கள் காரியங்கள், உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், லட்சியங்கள் அனைத்து முயற்சிகள் செய்யக்கூடிய இடத்தில், முயற்சிகள் எல்லாம் தாமதமாக நடக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டு அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். அதே இடத்துல வருமானம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது, வரும். 1க்கு 2 வருமானம் 3 வருமானம் வரதான் செய்யும். வருமானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வருமானங்கள் கண்டிப்பாக வரும். உள்ளூரை விட்டு வெளியூர் தொழில் மாற்றுங்க, வெளிநாட்டு தொழில் மாற்றுங்க, வெளி மாநில தொழிலை மாற்றுங்க, வருமானங்கள் நிச்சயமாக வரும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதனுடைய வீட்டில் ரொம்ப வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ பூமிகள் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. பூமி யோகம், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், 2 சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. 2 விதமான தொழில்கள் விருத்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பதவி நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் பெரிய அளவில் தொழில் பார்ப்பீங்க, பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஆடை ஆபரண எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் கடன் ஒரு பக்கம் இருக்கும். கடன் இருந்துட்டு போதுங்க. கடன் இருந்தாதாங்க உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேற முடியும். கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது உங்களுக்கு. கடன் தான் மூலதனமே உங்களுக்கு. அதை ஒரு இதை நினைக்காதீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு திடீர் யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டம் தருகின்ற இடத்தில் சூரியன் வலிமா இருக்கிறார். கிரகமாளிகா யோகம் பாருங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய், அடுத்து 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடம் பாக்கியம். அதாவது உங்களுடைய தொழில், நிர்வாகம், ஒரு பதவி யோகம், ஆணையிடும் அதிகாரம், பதவி யோகம், சொந்த தொழில் பார்த்தாலும் சொந்த தொழிலில் பிரம்மாண்டமான முன்னேற்றம். ஒரு புறம் இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலும், கடன் உங்களுக்கெல்லாம் கடன் இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கடன் இருந்தால் தான். கடன் பட்டு தான், கடனாக இருந்து தான் கடல் கடந்த யோகத்தை பார்க்க முடியும், கடல் கடந்த செல்வத்தை பார்க்க முடியும். இதுதான் ரகசியம். இது நீங்க பிரம்மாண்டமான தொழில் பார்க்க, பெரிய லெவலில் தொழில் பார்க்கக்கூடிய நிலைகளை, பெரிய கம்யூனிகேஷன், சினிமா துறை, கலைத்துறை, அதெல்லாம் டாப்ல வருவீங்க. அதில் சந்தேகம் இல்லை. ஒரு முறை கடன் இருக்கத்தான் செய்யும். இப்போ பாக்கியஸ்தானத்தில் பாருங்க, உங்களுக்கு 6, 7, 8, 6, 7, 8 பாக்கியஸ்தானத்தில் புதன் வலிமையாக இருக்கிறார். இந்த புதன் வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு படித்தவர்களுக்கு நல்ல விரைவான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். மகராசிக்கு இப்போ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ படித்தவங்க டக்குன்னு அவங்க வேலை. சில பேருக்கு படிச்சுக்கிட்டே வேலை, கண்டிப்பாக உயர் பதவி. மகராசிக்காரங்க ஏற்கனவே ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல பதவி கிடைச்சிடும். பெரிய துறை, ஐடி துறை, கம்யூனிகேஷன், ஐடி துறையில் பெரிய பதவி கிடைச்சிடும். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி ஆகணும். மாறினா தான் முன்னேற்றம். தொழில் வியாபாரம் பார்க்கறதுக்கு ஒருபுடன் கடன் இருந்தாலும் கடன் பட்டு கடல் கிடந்து சம்பாதிக்கக்கூடிய ஏற்படும். இப்போ உள்ளூரில் படிச்சுட்டு வேலையில் ஆகிறவங்களுக்கு அவன் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம். இளைஞர்கள் இப்போ எல்லாருமே கடல் தொழில் பார்க்க முடியாது. இப்போ உள்ளூரில் தொழில் பார்க்குறவங்களுக்கும் உள்ளூரில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்குலாம் பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே அவங்களுடைய திறமைக்கு அப்படியே கம்பெனிக்காரங்க அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. படிச்சுக்கிட்டே சில பேர் நல்ல வேலை, டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க, பெரிய லெவலில் வருவாங்க. நல்ல திருமண வாழ்க்கை, வெளியூர் வெளிநாடு போய் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். நல்ல மனைவி, அழகான மனைவி, படித்த மனைவி,
மனைவியால் யோகம், பெண்களால் யோகம், என்னங்க ராஜ கிரகங்கள் வலிமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்கு. எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் பிரமாதமாக இருக்குது. இது பொது பலன் மகர ராசினியர்களே, அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னதான் யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். திரும்ப நான் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இதுதான் திரும்ப 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 சொல்றேன். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தாலே உங்க விதியை நான் சரியாக கணித்தால் சரியா நடக்கும். இதுதான் உண்மை. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.